SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். எலான் மஸ்குடனான நட்பு சர்ச்சைக்குள்ளான நிலையில் தாம் யாருடைய உத்தரவுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல என பதில் அளித்திருக்கிறார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி. 2022 தீவிர வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த ஜார்ஜியா மெலோனி அந்நாட்டின் பிரதமரான பிறகு அவரும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்கும் பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக காணப்பட்டுள்ளனர். இதனால் அவர்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் நட்பை பேணுவதாக சர்ச்சை எழுந்தது. வெளிநாடுகளைச் சேர்ந்த தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இத்தாலியில் செயல்பட அனுமதிக்கும் திட்டத்துக்கு மெலோனி அரசு ஒப்புதல் அளித்தது. இத்திட்டம் இத்தாலிக்கு 7.3 பில்லியன் யூரோ மதிப்பிலான முதலீடுகளை கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில் மெலோனி மஸ்க் நட்பு விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்நிலையில் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக வழக்கமாக நடைபெறும் இத்தாலிய நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய மெலோனி மஸ்குடனான நட்பை உறுதிப்படுத்தியுள்ளார். எலான் மஸ்க் தமது நண்பர்தான் என்றும், ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்தை தம் தலைமையிலான அரசுதான் முதல் முறையாக நிறைவேற்றியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தமக்கு பலருடன் நல்லுறவு உள்ளதெனவும், ஆனால் யாருடைய உத்தரவுக்கும் தாம் கட்டுப்பட்டவர் அல்ல என்றும் மெலோனி விளக்கம் அளித்துள்ளார். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.